சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆர்ட் ஆஃப் சென்னையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், பேர் சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னோடனே உடனே இது வந்து வைரலாக பரவ ஆரம்பிக்கிறது. 23rd ஈவினிங் சம்பவம் நடக்குது. 24th எஃப்ஐஆர் போட்டாங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பெண்களை மிரட்டினது, ஆபாசமாக படம் எடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு 4 செக்ஷன்ல எஃப்ஐஆர் அன்னைக்கே போட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் சம்பந்தப்பட்டது போலதான் இந்த விஷயத்தில் தெரியுது. ஆகவே இந்த விசாரணை வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்துக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. ஏன்னு கேட்டா அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே இந்த ஞானசேகரன் வந்து துப்பாக்கி காட்டி வழிப்பறி செய்த மாதிரியோ, வீடு பூந்து கொள்ளடிச்ச மாதிரியும் இவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். இந்த யாரோ ஒரு சார் கிட்ட பேசுனதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்ற ஒரு பயங்கர தீவிர விசாரணை. ஏன்னா நீதிமன்றம் அமைத்த ஒரு எஸ்ஐடி அப்படி கேட்கின்ற பொழுது நான் வந்து மிரட்டி அவங்கள பணியை வைப்பதற்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். அப்படி யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டா 2019 பொள்ளாச்சி வழக்கு வந்துட்டு 6 வருடம் கிட்ட ஆகுது தீர்ப்பு வர்றதுக்கு. ஆனால் ஒரு வழக்குல பாத்தீங்க அப்படின்னா 5வது மாசத்துல தீர்ப்பு வருது. இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதுவும் இல்லாம இந்த வழக்குல வந்து வேண்டுமென்றே இப்ப வந்து இவர் வந்து திமுகவினுடைய பிரமுகர். அதனால இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, இந்த பெண்களை எல்லாம் மிரட்டி திமுகவினுடைய முக்கியஸ்தர்களுக்கு எல்லாம் இவர் சப்ளை இப்படி கொண்டு வராங்க. ஆமா, ஞானசேகரன் 11 பிரிவுகளின் கீழ் வந்து ஒரு குற்றவாளி என்பது நிறுவனமாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை, 2 இரட்டை ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை. இப்ப பார்த்த நம்ம பொள்ளாச்சியில 4 ஆயுள் தண்டனை, 5 ஆயுள் தண்டனை எல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது அப்படி ஒரு தண்டனை கொடுக்க போகிறா, இல்ல உச்சபட்சமாக இனிமேல் இது மாதிரி சம்பவமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரண தண்டனை போயா அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு 2 தான் தெரியும். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார்லஸ் சார். வணக்கம். தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த வழக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் திமுக அனுதாபி என்று சொல்லப்படுகிறவர். அவர் பேர் ஞானசேகரன் பேர். ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வக்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஒரு பாலியல் குற்றவாளி. குறிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் என்ன பண்ணியிருக்கான், குறிப்பாக ஞானசேகரனுக்கு 11 குற்றப்பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு என்பது நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த 11லையுமே வந்து கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க மகிழா நீதிமன்றம். தீர்ப்பு என்ன சொல்லுது, குறிப்பாக அந்த 11 செக்ஷனை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். டிசம்பர் 23, 2024 அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனான ஒரு நாள் தான் நம்ம சொல்லணும். என்ன கேட்டால், படிக்க போகிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல், அவங்க வந்து கூட படிக்கிற சக மாணவன் கூட பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை அவங்க அங்கே வந்து நடமாடுவதற்கு ஹாஸ்டலராக இருந்தால் நடமாடுவதற்கு அவங்களுக்கு அங்கே ரைட் இருக்குது. பட் ஆனால் தேர்ட் பார்ட்டியாக 3வது நபர் ஒருவர் வந்து அந்த கேம்பஸ்குள்ளே எப்படி வந்தார் என்பது சிசிடிவி எவ்வளோ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சிசிடிவி கேமராக்கள் அதெல்லாம் பெரிய பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அன்னைக்கு அந்த மாலை நேரத்தில் வந்து இந்த பெண் வந்து ஒரு விக்டிம் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார். 23 ஈவினிங் நடக்குது இது. ஆனால் இம்மிடியேட்டாகவே இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி இருக்கு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி கமிட்டியில் வந்துட்டு ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த புகார் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க AWPS கோட்டூர்புரத்துக்கு. ஃபார்வர்ட் பண்ணோன்னா சரி என்னன்னு சொல்லி அதை விசாரிக்கலாம் அப்படின்னும்போது இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்துட்டதுனால இந்த நியூஸ் வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சு. ஏன்னா ஆர்ட் ஆஃப் சென்னையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், பேர் சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னோடனே உடனே இது வந்து வைரலாக பரவ ஆரம்பிக்கிறது. 23rd ஈவினிங் சம்பவம் நடக்குது. 24th எஃப்ஐஆர் போட்டாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா 25th எஃப்ஐஆர் போட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. 23 மாலை நடக்குது. 24ஆம் தேதியே எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ஒரு 4 செக்ஷனில் எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பெண்களை மிரட்டினது, ஆபாசமாக படம் எடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு 4 செக்ஷனில் எஃப்ஐஆர் அன்னைக்கே போட்டுறாங்க. போட்ட உடனே எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே வந்து கிரைம் அகேன்ஸ்ட் உமன் வரும்பொழுது போக்சோ வழக்காக இருக்கட்டும், இல்லை இந்த 376 ரேப் வழக்காக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த வழக்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் நம்ம பார்க்க முடியாது. எஃப்ஐஆர் வந்து பார்க்க முடியாது. சிசிடிஎன்ஸில் போயிட்டு நம்ம வந்து பெரியூஸ் பண்ண முடியாது. மற்ற வழக்காக இருந்துச்சுன்னா, ஒரு பைக் திருடு போயிடுச்சு, செல்ஃபோன் திருடு போயிடுச்சு, இல்லை ஒரு வெட்டுக்குத்து வழக்கு அப்படின்னுச்சுன்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து படிக்கலாம், பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து 2-3 தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, அது வந்து கட்டாயம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் அதை வந்து பதிவிறக்கம் செய்ய முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணணும்.
இதுதான் வந்து கான்செப்ட். ஆனால் இந்த எஃப்ஐஆர் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்னால அப்படின்னு சொன்னாங்க காவல்துறை டெக்னிக்கல் கிளிட்ச்னே சொன்னாங்க. ஆமாம் அப்படி வந்து ஒரு ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டதுனால அது வெளியில் லீக் ஆகுது. லீக் ஆனோடனே உடனே அதை ஒரு சிலர் என்ன பண்ணால் பதிவிறக்கம் செஞ்சுறாங்க. ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது வந்து நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிச்சோன்னா 23rd சம்பவம் நடக்குது. 24th எஃப்ஐஆர் போட்டோன்னே இந்த சம்பவம் வந்து வைடாக எல்லாரும் தெரிய ஆரம்பித்தோன்னே அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை காவல்துறை விசாரிக்கிறாங்க. ப்ரிலிமினரி என்கொயரியில் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒரு சார்கிட்ட பேசினாரு, நான் விட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னும் போது அப்போ அந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க, கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. இஎல்லாம் வந்து அதிமுகவினர் பதாகைகள் வச்சுட்டு யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஒரு பக்கம் பாஜக சார்பிலையும் இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இந்த எஃப்ஐஆரில் எப்படி இது மாதிரி, ஏன்னா எஃப்ஐஆர்னும் போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 23rd அஃபென்ஸு, 24th எஃப்ஐஆர், 25th ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஞானசேகரனை ஒரு நபர் அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு ப்ரீஃபிங் சிஓபி வந்து ஒரு ப்ரீஃபிங் பண்ணுறாரு. ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு நபரை கைது செய்திருக்கிறோம், ஸோ மேட்டர் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா எப்பவுமே சார் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை தணிப்பதற்காக உயரதிகாரிகள் எடுக்கின்ற முயற்சி ஒரு நல்ல முயற்சி தான் அது. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் அது ஒரு மாதிரி சிக்கலான ஒரு விஷயமாகி போச்சு. எப்படி பேட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இது 23rd, 24th, 25th அரெஸ்ட்டு. உடனே இது வந்து வெக்கேஷன் டைம், கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம். அப்போ வெக்கேஷன் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவசர வழக்காக அதிமுகவை சார்ந்த ஒருத்தவங்களும் பாஜகவை சார்ந்த ஒருத்தரும் ஒரு மனு போடுறாங்க. மொத்தம் 8 ரெஸ்பாண்டன்ட் போடுறாங்க. அதாவது உள்துறை நம்ம தலைமைச் செயலாளர் இருந்து ஒரு 8 பேர் ரெஸ்பாண்டாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு தலைமைச் செயலாளர், அப்புறம் டிஜிபி, சிஓபி, அப்புறம் வந்துட்டு சிபிஐ, இது எல்லாத்தையும் பார்ட்டியாக போட்டு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க கிட்ட, இந்த வழக்கை நீங்கள் வந்து 2 மனுதாரர் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. அந்த ரிட் பெட்டிஷன் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது. 28ஆம் தேதி வரும்போது மாண்புமிகு நீதியரசர் SM சுப்பிரமணியம் அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்களும் என்ன பண்ணாங்க, இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, சைட் எடிட்டிங் எல்லாம் போட்டு 31 பக்கத்திற்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் தெளிவாக ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நடந்த பின்னர் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுக பிரமுகரும் பாஜக பிரமுகர் 2 பேர் பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஞானசேகரன்றவர் வந்து ஒரு திமுகவினுடைய அனுதாபி கிடையாது, திமுகவோட ஆஃபீஸ் பேரர்னே சொல்கிறாங்க. அந்த மனுவில் ஆஃபீஸ் பேரர்னு சொல்லும் பொழுது நீதிமன்றம் கடுமையான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அரசியல் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது, இதில் நீங்கள் அரசியலை கொண்டு வந்து பண்ணணும்னு நினச்சா இந்த வழக்கு விசாரணை சரிவர நடக்காது, அதனால் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் தலையிடுகின்ற பொழுது நாங்கள் அதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வராங்க. அதாவது சம்பவம் வந்து 23ஆம் தேதி நடந்தது. இப்படி ஒரு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் தேர்ட் பார்ட்டியாக 3வது நபராக ஒருத்தர் வராரு. வந்தோடனே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து அவர் இப்படி ஒரு சம்பவத்தை செய்ய முடியாது. தொடர்ச்சியாக ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தால் தான் இந்த சம்பவத்தை எல்லாம் அவர் வந்து செய்ய முடியும். அப்போ அவர் வந்து யாருக்கிட்டே ஃபோனில் பேசினார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட நபர் அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாணவி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது எதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த செக்ஷன் 6 ஆஃப் இந்த இந்தியன் ஏதோ சர்வீஸ் ஒன்று ரூல்ஸ், அந்த ஒரு கான்டாக்ட் ரூல்ஸை வந்து அதை கோட் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஒன்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்வியூவில் வந்துட்டு அப்படியே வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தது என்ன சொன்னால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன லேக் ஆச்சு, இந்த வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்பட்டதா, கல்வி நிலையங்கள் எப்படி பராமரிக்கப்படணும், இது எவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அங்கே மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட 31 பக்கத்திற்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டோட 2 நிபுன் சக்சேனா வழக்கையும் அதில் சொல்கிறாங்க. விக்டீமை பற்றி ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அந்த எஃப்ஐஆரை நாங்கள் படித்து பார்த்தோம். ரொம்ப ஒரு பெண்ணை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி அதில் வந்து போட்டிருந்தது, அது வேறு மாதிரி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐடென்டிட்டியை வெளில சொன்னதுனால, ஏன்னா அதில் அப்பா பேர் தெரிஞ்சிச்சு, அந்த மாணவியோட பேர் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் செல்ஃபோன் எண் வந்துருச்சு, இது மாதிரி எல்லாமே டக்கு டவுன். அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு எஃப்ஐஆர் கோட்டூர் AWPSல 4 செக்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. யாரெல்லாம் இதில் வந்துட்டு இது உண்மையாக டெக்னிக்கலாக இருந்தால் கூட அந்த அதிகாரிகள் மீது நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இந்த வழக்கினுடைய சார அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. நடந்த பிறகு இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் நிறைய பேர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் சம்மந்தப்பட்டது போல தான்
இந்த விஷயத்தில் தெரியுது. ஆகவே இந்த விசாரணை வந்து இந்த அளவுலேயே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ வசம் ஒப்படைக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்துக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே இந்த ஞானசேகரன் வந்து துப்பாக்கி காட்டி வழிப்பறி செய்த மாதிரியோ வீடு பூந்து கொள்ளடிச்ச மாதிரி இவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர். ஆமா, இவருடைய 6 மாத சிடிஆர் போட்டு பார்க்கணும்போது இவர் நிறைய பேரோட பேசியிருக்கிறார், பழகியிருக்கிறார். நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னா 4 போலீஸ்காரங்க வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நீதிமன்றம் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எப்படி நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஞானசேகரன் விசாரணை பண்ணியிருக்காங்க, முதல் நாள் இரவு விசாரணை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டாங்க. 2வது நாள் வந்து தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து மாணவி தரப்புல வச்சாங்க. என்ன கேட்டா இதோடைய கிராவிட்டி இந்த இஷ்யூ எப்படி இருக்குன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன குழப்பமாச்சுன்னு தெரியல. பட் ஆனால் இமீடியட்டாக இது ப்ளோ ஆனோன்னே திருப்பி அவரை கைது செய்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கைது செய்யும் போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் அடிபட்டது கூட ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த காலில் கட்டிருந்துச்சு, அப்புறம் அந்த காலில் கட்டிருந்துச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ பாதுகாக்கப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. இன்னொரு விஷயம் அந்த பக்கம் பார்க்கும்பொழுது என்னாச்சுன்னு கேட்டால், வரிசையாக குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபரை வந்து எப்படி நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்க முடியும்? இவரை ஏன் நீங்கள் பார்க்கல? இவருடைய ஏன்னா கண்காணிக்கல. ஏன்னா இவருடைய ஒரு மனைவி வந்து அங்கே அதே இடத்துல வந்து ப்ரைவேட்டாக ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. இருந்தாலும் கூட அப்படி வந்து என்னுடைய மனைவி அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா நான் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போக முடியாது இல்லையா? அப்படின்னும்போது செக்யூரிட்டி இருப்பாங்க, எல்லாருமே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு குளறுபடி இருந்துச்சு. நீதிமன்றம் இது எல்லாத்தையுமே பார்வையிட்டு இந்த ஆவணங்களை எல்லாம் பரிசீலனை பண்ணி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னு கேட்டால், இந்த பாதிக்கப்பட்ட பெண் பற்றி ரொம்ப அவதூறாக எஃப்ஐஆரில் போட்டாங்க. அது ஒரு விஷயம். 2வது என்ன கேட்டால், இது வெளியிலே வந்துருச்சு. அதனால என்ன பண்ணீங்கன்னா, தமிழக அரசு ஒரு 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கூட இது வந்து அந்த வழக்கு சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? எப்பயுமே உங்களுக்கு தெரியும், பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இந்த மேட்டருக்காக நீங்க கொடுத்துருங்க. அதாவது எஃப்ஐஆர் வந்து வெளியே போய் ஐடென்டிட்டி ரிவீல் ஆனதன் காரணமாக 25 lakhs வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் அந்த தீர்ப்புல ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை வந்து லோக்கல் போலீஸ் இப்போ விசாரிக்க வேணாம், நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டால் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகர் டிசி உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, சேலம் டிசி உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஆவடி டிசி உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் அடங்கிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்துட்டு இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, இப்போ இது 2 எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. ஒன்று பாலியல் வழக்கு, ஒன்று எஃப்ஐஆர் லீக்கான வழக்கு. இந்த எஃப்ஐஆர் லீக்கான வழக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், பத்திரிகையாளர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. ஃபோனை பிடிச்சிட்டாங்க. ஒரு ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இது என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு பெரிய அடுத்த கட்ட பிரச்சனைக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் என்ன இந்த வழக்கில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி வெளில வந்துடுறாரு. அது என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு மாதிரி சொன்னாங்க, அப்படிலாம் வந்து ஒரு எஸ்ஐடி வந்து நீதிமன்றம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல வந்துட்டு யாரும் தலையிட முடியாது. 1. 2வது என்ன கேட்டால், இப்போ அந்த எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது 28ஆம் தேதி 28/12/2024 அந்த தீர்ப்பில் தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணோன்னா இமீடியட்டாக எஸ்ஐடி வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. பலதரப்பட்ட பேர் ஒரு 100க்கும் மேற்பட்டவரை விசாரிக்கிறாங்க. 2-3 வாட்டி கஸ்டடி எடுக்கிறாங்க. ஞானசேகரனை கஸ்டடி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு வாட்டி விசாரிக்கும் போது என்ன பண்ணுறா, வலிப்பு வந்த மாதிரி என்ன பண்ணுறாப்புல, காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாப்புல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்க எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறேன். ஏன்னா காக்கா வலிப்பு வரும்போது எம்ஆர்ஐ மூளை சம்மந்தப்பட்ட மண்டை சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக இருக்காப்புல, ஒன்றுமே இல்லை, நடிக்கிறான் ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. மாட்டிக்கிட்டாலே வலிப்பு வந்த மாதிரி ஆக்ஷனை போறது ஒரு வாடிக்கையே வச்சிருந்திருக்காங்க ஞானசேகரன். ஆமா, அது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணோன்னா காவல்துறை மிகவும் கடுமையாக வந்து விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தும் போது தான் தெரிஞ்சு இந்த யாரோ ஒரு சார்கிட்ட பேசுனதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்ற ஒரு பயங்கர தீவிர விசாரணை. ஏன்னா நீதிமன்றம் அமைத்த ஒரு எஸ்ஐடி அப்படி கேட்கின்ற பொழுது நான் வந்து மிரட்டி அவங்கள பணியை வைப்பதற்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். அப்படி யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு விஷயம், அந்த சிடிஆர் போட்டது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, முதல் நாள் வரும்போது அவருடைய ஃபோனெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க, கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் அவருடைய ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி பொள்ளாச்சியில் கூட தான் 500க்கும் மேற்பட்ட வீடியோ எவ்வளோ இருந்துச்சுன்னாங்க. கடைசியில் கோர்ட்டுக்கு 200 வீடியோ வந்துச்சு. பாதி வீடியோ எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அது மாதிரிலாம் டெலிட் பண்ணிட்டாருன்னா நேற்று டெலிட் பண்ணிட்டா இன்றைக்கி எடுக்க முடியாதுலாம் கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக காவல்துறை சைபர் கிரைம் வேலையை பார்த்துருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஃபோன் எடுக்கிறாங்க, குரல் பதிவை வந்து ஆய்வு பண்ணுறாங்க.
இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, மார்ச் மந்தில் சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஃபைல் பண்ணிடுறாங்க கோர்ட்டில். பிப்ரவரியே முடிச்சிடுறாங்க காவல்துறை. அந்த ஒரு மாத காலம் வந்து கடுமையாக வந்து இந்த வழக்கிற்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு தொடர்ச்சியாக எஃபர்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்பத்திரிகையில் ஒரே ஒரு குற்றவாளி ஞானசேகரன் தான் குற்றவாளி. அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது மிரட்டி வந்து பணிய வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ நிறைய பேரோட டவுட்னு கேட்டால் யாரையோ காப்பாற்றிட்டாங்க, ஆமாம் யாரையோ காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 பொள்ளாச்சி வழக்கு வந்துட்டு 6 வருடம் கிட்ட ஆகுது தீர்ப்பு வர்றதுக்கு. ஆனால் ஒரு வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது மாதத்துல தீர்ப்பு வருது. அப்படின்னும் போது ஒரு வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங் வழக்குல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புகார் கொடுத்தவங்களே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிறாங்க. அப்போ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து வேண்டுமென்றே இப்போ வந்து இவர் வந்து திமுகவினுடைய பிரமுகர். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களை எல்லாம் மிரட்டி திமுகவினுடைய முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் இவர் சப்ளை இப்படி கொண்டு வராங்க. ஆமாம், இதுதான் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய கான்வர்சேஷன். இதுதான் யாரோ ஒரு சாரு என்னன்னோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு எஸ்ஐடி வந்து இதை விசாரிக்கிறாங்க. எஸ்ஐடியே நீதிமன்றம் மேற்பார்வையில் இருக்கு. நீதிமன்றம் ஆதாரம் எஸ்ஐடி கிட்ட நேரா போய் கொடுத்துருக்கலாம், எஸ்ஐடியை கொடுத்துருக்கலாம். இப்போ அப்படி எஸ்ஐடி விசாரித்து அதில் வந்துட்டு ஒரு லேக் ஏற்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நடவடிக்கை எடுத்துருவாங்கல்ல. ஏன்னா நீதிமன்றத்துடைய நேர்பார்வையில் தான் இந்த எஸ்ஐடியை போட்டிருக்காங்க. ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இவங்க சொன்னது எல்லாமே இன்னைக்கு பொய்த்து போயிருச்சு. இண்டிவிஜுவலா ஏமாத்தி, ஏன்னா அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி முடித்து அவங்க அப்படியே போய் கல்லூரியில் சேரக்கூடிய ஆட்கள், அவங்கள போய் த்ரெட்டன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இல்லை பணம் பறிப்பதற்கோ ஏதோ, ஏன்னா ஏற்கனவே ஹாபிச்சுவல் அஃபெண்டர், அவனுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது. இப்போ 6 மாத ஒரு சில இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதம் வந்து அந்த சிடிஆர் போட்டு பார்த்ததுல லோக்கல் போலீஸ்கிட்ட எல்லாம் தொடர்பில் இருந்தார். ஏதோ பிரியாணி கடை வச்சிருக்காருன்னு போது எல்லாரும் வருவாங்க. அது நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஆனாலும் கூட இந்த வழக்கில் எஸ்ஐடி விசாரிக்க ஆரம்பித்த பிறகு அந்த 1.5 மாத விசாரணையிலேயே வந்துட்டு மொத்த கதையும் எடுத்து இவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது, ஏன்னா இது என்ன ஆச்சு, இதோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னன்றதை வந்து ஹைகோர்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் 10 சாரை மறைச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு இந்த 3 ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் சிக்கலாயிடும். அப்படின்னும் பொழுது இவங்க ஒரு ப்ராப்பரான ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட், அந்த ஃபைனல் ரிப்போர்ட் தான் இவங்க ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்ணும் பொழுது அது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 29 நேரடி சாட்சிகள் விசாரிக்கப்படுது. நேரடியாக இந்த சம்பவத்தில் இந்த செக்யூரிட்டி அங்கே போனவன் இங்கே போனவன் இவன் வண்டி கிராஸ் ஆனது இதெல்லாம் சேர்த்து 29 நேரடி சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறது. 75 சான்று ஆவணங்கள் பரிசீலிக்கப்படுகிறது, நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுது. நீதிமன்றம் வந்து இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, இந்த சான்றாவணங்கள் எல்லாத்தையும். அவங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி என்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் பல்வேறு குற்றச்சாட்டுகள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 12 ஏற்கனவே ஃபஸ்ட்டு 23 அஃபென்ஸு 24 எஃப்ஐஆர் 4 பிரிவு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்துட்ட பிறகு திருப்பி ஒரு 8 பிரிவு, 12 பிரிவு போடுறாங்க. அதாவது ரேப் போடுறாங்க, மாடஸ்டி ஆஃப் உமனை வந்து அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி உமன் போடுறாங்க, த்ரெட்டனிங் போடுறாங்க, அதுக்கப்புறம் பல்வேறு பிரிவில் பெண் கடத்தல், அதே போல் ஐடி ஆக்ட்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து நெருக்கடி கொடுக்கப்பட்டால் தான் இந்த வழக்கு கரெக்டாக கொண்டு போக முடியுமோ ஒரு 8 செக்ஷன் எஸ்ஐடி வந்தோன்னு போடுறாங்க. எல்லாத்தையும் ப்ராப்பராக விசாரிக்கிறாங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவலாக ஒரு காவல்துறை லோக்கல் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி பண்ணலை. இதுக்கு ஒரு 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு டீம், பெரிய டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு இந்த டீம் எல்லாமே போய் விசாரிக்கிறாங்க. 4-5 வாட்டி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆயுதங்கள் ஏதோ இருந்துச்சுன்றாங்க, ராடு கத்தி கித்திலாம் இருந்துச்சு போல். ஏன்னா ஏற்கனவே வழக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே சேகரித்து உள்ளே இருந்த ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஆய்வு எல்லாமே பண்ணிட்ட பிறகு இந்த சான்றாவணங்கள் சொன்னது எல்லாமே வந்து சென்னை மகிழா நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு சாட்சி விசாரணை வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம மே எண்டில் இருக்கோம், ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. சாட்சி விசாரணை 29 சாட்சி விசாரிக்கப்படுகிறது. ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணுறாங்க. பரிசீலனை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு என்ன பண்ணுறாங்க, அட்ஜுடிகேட் பண்ணுறாங்க. மேட்ரை அட்ஜுடிகேட் பண்ணோன்னே இன்னைக்கு தீர்ப்பு. ஏன்னா ஏற்கனவே நிறைய வழக்கில் போயிட்டு ரிமாண்ட் ஆகிறது, இல்லை குண்டாஸ் நடுவில் இந்த வழக்கிலேயே வந்து குண்டாஸ் போட்டாங்க. அப்போ இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா இவருக்கு சிறை போகிறது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் சிறைக்கு போகிறவங்க எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது. இல்லை குற்றவாளிகள் கிடையாது. உண்மையாகவே குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைப்பதில்லை. நிறைய மேட்டரில், நிறைய கிரைம் மேட்டரில் பார்த்தீங்கன்னா போகிறான் 30 நாள் 60 நாள் 90 நாளில் வெளில வந்துடுறான், பெல்னு வெளில வந்துடுறான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறான், ஏதோ விஷயத்துக்காக வந்துடுறான். அவனால் வந்து சட்டத்தை ஏதாவது ஒரு லூப் லைன் எடுத்து போயிடுறான். ஆனால் இந்த வழக்கு மிகவும் சென்சிட்டிவான வழக்கு. ஒரு அரசாங்கத்தை கை நீட்டி கேள்வி கேட்ட ஒரு வழக்கு, குற்றச்சாட்டுகளை எழுப்பிய வழக்கு.
அதே நேரத்தில் இது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா சட்டமன்றம் நடந்துட்டு இருந்த டைம் அப்போ ஒரு பெரிய ஒரு விவாத பொருள் ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, யார் அந்த பேட்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் பொழுது இதனுடைய விசாரணை வேகப்படுத்த வேண்டும். அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க நீதிமன்றம் சொன்னாங்க அதனால இது எடுத்து பண்ணிட்டாங்க. நீதிமன்றம் சொன்னாலும் கூட எஸ்ஐடிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டால் லோக்கல் போலீஸ் தான். லோக்கல் போலீஸோட சப்போர்ட் இல்லாமல் இதை நீங்கள் 5 மாதத்தில் முடிக்கவே முடியாது. ஒன்று அப்படி எத்தனையோ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ராமஜெயம் அவருடைய படுகொலையில் இருந்துச்சு, இன்னைக்கு கண்டுபிடிக்கல. நம்ம மூத்த வழக்கறிஞர் சங்கர் சுப்பு அவங்க மகன் இறந்து போனார், அந்த வழக்கு. இதுமாதிரி ஒரு 7-8 வழக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாமலே போன ஒரு கதையாக மாதிரி போட்டு பிரயோஜனம் இல்லாத. ஆனால் இந்த எஸ்ஐடி மிக தெளிவாக நம்ம லோக்கல் போலீஸோட சப்போர்ட்டோட இவங்க எல்லா ஆவணங்களும் சமர்ப்பித்து நீதிமன்றத்தின் கொடுத்த விளைவே தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 12 செக்ஷன்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒவ்வொரு செக்ஷனையும் இந்த அஃபென்ஸ் அதோட பொருந்துதா, ஓகே, அதுதான் நீதிபதியினுடைய ஒரு ஒரு இது பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு ஹோம்ஒர்க்கு இந்த அஃபென்ஸ் இதோட பொருந்தா, 376 இவங்க கொடுத்துருக்க ஆவணங்களோட பொருந்தா, இந்த குற்றச்சாட்டு இவரோட பொருந்துதான்னு பார்க்கின்ற பொழுது ஞானசேகரன் 12 பிரிவுகளின் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த 12 பிரிவுகளுமே ஞானசேகரன் குற்றவாளி என்பதை தான் ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே 12ல் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாயிருக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் வந்து அந்த மகிழா நீதிபதியை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் இந்த மாதிரி வழக்கு உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி வழக்கு மிகவும் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே போல் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த, ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த இது தேவாங்கர் காலேஜ் இஷ்யூ தெரியும், நிர்மலா தேவி வழக்கு, இது எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. அப்படி இதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது அதில் அரசியல் தூக்கிட்டு வந்து, ஏன்னா ஹைகோர்ட்டே வந்து 28/12/2024 அரசியல் பேசாதீங்க, வழக்கு நடத்த விடு, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போம், அது யாராக இருந்தாலும். அந்த ஆர்டர் காப்பியில் நீங்கள் 22nd பேராவோ 23rd பேராவோ கிளியராக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உயர் பதவியில் இருந்தாலும் கூட அவங்கள நீங்கள் விடக்கூடாது, குற்றவாளிகளாக தெரிந்தால் அவர் தூக்குங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடிக்கு அவ்வளோ பெரிய பவர் கொடுத்தாங்க. அந்த பவர் கொடுத்துருக்கும் பொழுது அவங்க வளைந்து நெளிந்து போகவே முடியாது. யாராக இருந்தாலும் அவங்க பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்புறம் விசாரணை இந்த ஒரு நபர் பிடிச்சி விசாரிக்கும் பொழுது இவனை ஃபாலோ பண்ணும்போது தான் இவன் இதை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இவன் வந்து ஒரு கதையை பண்ணுங்க. ஆனால் இவன் கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருக்கான். இவன் எல்லா கட்சி நிகழ்ச்சிக்கும் போயிருக்கான், காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிக்கும் போயிருக்கான், இந்த நிகழ்ச்சிக்கும் போயிருக்கான். ஏன்னா இவன் பிரியாணி செய்கிறவன், அங்கே போய் எதுக்கு போகிறான்னு தெரில. வண்டியில் போகிறதெல்லாம் காட்டுறாங்க, கொடி பிடிச்சிட்டு போகும்போதெல்லாம் காட்டுறாங்க. அப்படின்னும் ஒரு அனுதாபியாக கூட இருக்கலாம், அதில் சாத்தியக்கூறு எல்லாருமே தான் இருக்கான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே பார்த்தணும், அதாவது நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டே மாற்றணும். ஏன்னு கேட்டால் எல்லாமே அக்யூஸ்ட் தான் உள்ளே இருக்கான் பாதி பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்க அரசியல் கட்சிகளை பட்டியலை போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் உள்ள அடைக்கலமாக இருப்பது அரசியல் கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் தலையிடுகின்ற பொழுது இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து உடனடியாக தண்டனைக்குள்ள ஆக்கப்படுகிறார்கள். நீதிபதி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட 75 சான்றாவணங்கள், 29 சாட்சிகள், இந்த ஏன்னா சாட்சி நான் அரசு தரப்பு கொடுத்துட்றேன், அவங்க அட்வொகேட் அதை கிராஸ் பண்ணுவாங்க, அந்த சாட்சி அப்படியே இருக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா பிறல் சாட்சி ஆகிடும், ஆஸ்திரேலியா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்படிலாம் ஆகாமல் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே சிறப்பாக இந்த வழக்கு நடத்தப்பட்டு இன்றைக்கு ஞானசேகரன் குற்றவாளி என்று 11 பிரிவுகள், அதாவது பிஎன்எஸ்ல வந்து 11 பிரிவுகளின் கீழ் வந்து ஒரு குற்றவாளி என்பது நிறுவனமாகி இருக்கிறது. இது வந்துட்டு தீர்ப்பினுடைய விவரம் வந்துட்டு 2/6 அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக பண்ண போகிறாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாகவே வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை, 2 இரட்டை ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, இப்போ பார்த்தோம் நம்ம பொள்ளாச்சியில் 4 ஆயுள் தண்டனை, 5 ஆயுள் தண்டனைலாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது அப்படி ஒரு தண்டனை கொடுக்க போகிறா, இல்லை உச்சபட்சமாக இனிமேல் இது மாதிரி சம்பவமே நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரண தண்டனை போயா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு 2/6 தான் தெரியும். ஏன்னா அஃபென்ஸ் அது மாதிரியான ஒரு அஃபென்ஸு ப்ராட் டே லைட்டில் ஏதோ ஒரு கிராமமோ குக்கிராமமோ இல்லை வந்து இதில் இருந்து மதுரையிலிருந்து 150 கிலோமீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற குக்கிராமம் அந்த மாதிரி இடத்துல நம்ம நடக்கலை. இது சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பெயர் சொல்லக்கூடிய அதுதான் அந்த 31 பக்கம். நீங்கள் ஒன்றும் இல்லை 28/12/2020 அந்த ஆர்டர் காப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அதில் போட்டிருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினா மொத்த பேர் மாட்டிப்பாங்க. ஏன்னா கோர்ட் உள்ளே இறங்கணுன்னு தான் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது பெரிய விஷயமா ஆயிடுச்சு போல், நம்ம அடுத்த கட்டம் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததின் விளைவு தான் இன்றைக்கி வந்து ஞானசேகரனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இதை வரவேற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். கடைசி கேள்வி சார், இந்த கன்விக்ஷனை பொறுத்த வரைக்கும்
யாருக்கு கிடைத்த வெற்றி? கோர்ட்டுக்கு கிடைத்த வெற்றியா இல்லை வந்து அரசாங்கத்துக்கு கிடைச்ச வெற்றியா? எங்களால் தான், அரசாங்கத்தால் தான் வந்து இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப வேகமாக வந்திருக்கு வந்து திமுக தரப்பும் இதை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக எஸ்ஐடி போடுறது எல்லாமே வந்து ஹைகோர்ட் தான். இந்த யாருக்கு சார் கிரெடிட் கொடுக்கும்? சார் இப்போ இதில் கிரெடிட் எடுக்கிறதே வந்து நமக்கு என்ன தெரியுமா, ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் வந்து நீதிமன்றம் தலையீடு இருந்தாலும் கூட எஸ்ஐடி அவங்க ஃபார்ம் பண்ணி கொடுத்தா கூட கீழே விசாரிக்கிற அமைப்பு, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நிறைய வழக்கு இருக்குது. நிறைய வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும், கொஞ்ச நாளே வாபஸ் வாங்கிடுவாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. நிறைய வழக்கு, பிரிஜ்பூஷன் வழக்கு ஒரு உதாரணம். அது மாதிரி 1000 வழக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வழக்கு பாருங்கள், அவரை வந்து இந்த அமைச்சர் வந்து அவர் வீட்டில் சாப்பிட்டாரு, இங்கே போனார் அங்கே போனாருன்னா எல்லாம் விஷயங்கள் சொன்னாலும் கூட லோக்கல் போலீஸினுடைய சப்போர்ட், அதான் சார், அதாவது நீதித்துறையும் காவல்துறையும் வந்து சரிவர ஒன்றிணையும் பொழுது தான் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இதில் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறதுல ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால் ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு, அவங்களுடைய கட்சிக்காரங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கே வந்து நாங்கள் வந்து ஒரு காவல்துறையை வைத்து இல்லை ஸ்லோ பண்ணலாமே. இப்போ 10 ஆண்டுகள் ராமஜெயம் அவர்கள் செத்து இறந்து படுகொலை செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி சார். 10 ஆண்டுகள் அதில் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுல. இப்போ இவங்க வந்த பிறகு தான் அந்த ஃபைலை திரட்டி போகிறாங்க. எப்படி டிலே பண்ணுறதா இருந்தாலும் காவல்துறை நினச்சா அதை டிலே பண்ணலாம். அது எந்த விதமான விஷயமா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு முட்டுக்கட்டையை போட்டு திடீர்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை மாற்றி விட்டு ஏதோ ஒரு சிக்கலாயிரும். ஆனால் இந்த வழக்கில் அப்படிலாம் எதுவுமே நடக்காமல் அதே 3 பேர் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் கிரெடிட்ஸ் வாங்குறதுனால ஒன்றும் மேட்டர் இல்லை. இதில் தமிழக காவல்துறையும் சிறந்த முறையில் விசாரித்த எஸ்ஐடியும் ஒன்று சேர்ந்து ஆவணங்களை வந்து தக்க ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுன்ற பார்வையில் தான் நம்ம போகணுமே தவிர இதில் கிரெடிட் ஸ்கோரிங்லேயே மேட்டர் கிடையாது. அது மக்களே புரிஞ்சுப்பாங்க. ஏதோ ஒரு, ஏன்னா இவ்வளோ நெருக்கி 5 மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க, நேரம் கொடுத்து பேசி நன்றி. குறிப்பாக ஞானசேகரனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கிறது வந்து 2/6 நமக்கு தெரிஞ்சிடும். நேரம் கொடுத்து பேசி நன்றி சார்ல சார். நன்றி சார்.